தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/10/2025 சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:13 வரை, பிறகு மிருகசீர்ஷம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், ராமபிரானை வழிபட வேண்டிய நாள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் உள்ள சிவாலயத்திலே இன்று ராமாயணம் படிப்பதிலே பட்டாபிஷேக நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த பட்டாபிஷேக விழாவிலே கலந்து கொள்வதற்காக என்னையும் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே செட்டிநாட்டு பகுதியிலே புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே ஏடு படித்தல் என்று சொல்வது வழக்கம். பல வீடுகளிலே ராமாயணம் படிப்பார்கள். ஏனென்றால் ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ராமன். எனவே ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்தும் சொன்ன சொல் மாறாமல் நடந்தவன் என்ற காரணத்தினாலேயும் அதை படித்ததன் வாயிலாக நமது வாழ்க்கையும் வளம் பெறும் என்று சொல்லி ராமா என்ற அந்த இரு எழுத்து இம்மையில் நன்மை நமக்கு தரும் என்ற அடிப்படையிலே படித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டியில் உள்ள சிவாலயத்திலே நடைபெறுகிறது. இந்த பட்டாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டால் மிக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக பட்டாபிஷேக படம் இல்லத்திலே வைத்து வழிபட்டால் கூட நாம் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஒரு முறை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருந்த பொழுது நாங்கள் எல்லோரும் அவரோடு இணைந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவரிடம் கேட்டோம், கம்பராமாயணத்திலே நீங்கள் ரசித்த காட்சி எது என்று கேட்டோம். அதற்கு அவர் சொன்னார், ராவணன் சீதையை சிறையெடுத்து வந்து அசோகவனத்திலே வைத்திருந்த பின்னாலே 96 ராஜகுமாரர்களைப் போல வேடமிட்டு ஒவ்வொரு நாளும் சீதையின் முன்னாலே போய் நிற்பான். ஆனால் சீதை மயங்கவில்லை. அவன் அந்த புறத்திற்கு வந்து இப்படி நடந்து கொண்டு விட்டதே, அவள் எதற்குமே மயங்கவில்லையே என்று கவலைப்படுவான். அப்போது மதியூகி மந்திரி சொல்லுவான், நீ எந்த வேடமிட்டு சென்றாலும் சீதை மயங்க மாட்டாள், ஆனால் ராமனை போல வேடமிட்டு சென்றால் கண்டிப்பாக மயங்கி விடுவாள் என்று சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே ராவணன் சொல்லுவானாம், உனக்கு இருக்கின்ற புத்தி எனக்கு இருக்காதா? நானும் ராமனை போல வேடம் போட்டுக்கொண்டு அவள் முன்னால் போய் நின்றேன். ஆனால் ராம வேடம் போட்ட பின்னாலே பிறன் மனையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லையே என்று சொல்வானாம். இந்த இப்பிறவியில் என் சிந்தையில் 2 மாதரை நினைக்கேன் என்று சொன்ன அந்த ராமபிரானுடைய அந்த கதையை, ராமபிரானுடைய அந்த வரலாற்றை புரட்டாசி மாதத்திலே நாம் படிக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை வளம்பெறும் என்ற அடிப்படையிலே தான் எல்லா செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பல இல்லங்களிலே பல ஆலயங்களிலே எல்லாம் படிப்பார்கள். நாம் இந்த சனிக்கிழமை இன்றைக்கு நாம் விஷ்ணுவை வழிபட வேண்டும். பொதுவாக ராமபிரான் வழிபாடு நமக்கு சேமத்தை வழங்கும். ராமர் சீதை வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்கள் முயற்சிகள் கைகூடும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். இன்று உங்கள் ராஜநாதன் செவ்வாய் 7 இருப்பதனால் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல முடிவெடுக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். 3ஆம் இடத்திலே குரு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் அகலும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே உங்களுக்கு இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் சிலவும் செய்து முடிப்பீர்கள். 3லே கேது இருப்பதனாலே இன்று ஆலயம், அதாவது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் ஆதிக்கத்தால் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலும். உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் அகலும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. வீடு வாங்க வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் அல்லது கட்டிய கட்டிடத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். அன்பு நண்பர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். 2லே சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் மாற்றப்பட போகிறது. சுக்கிரபலமும் உங்களுக்கு 2ல் இருக்கின்றார். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். லாபஸ்தானத்திலேயே இருக்கும் குருவால் லாபம் அதிகரிக்கும். தொழிலை நீங்கள் தொடங்கினால் அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பதாக சொல்வார்கள். அதே நேரத்தில் 2 புதன் இருக்கின்றார். ராசிநாதன் 2 இருப்பதனாலே இன்று தினம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அகலும். எதை எந்த நேரம் உங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. எதற்கும் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். ராமாயணம் போன்ற படிக்கும் இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி, அல்லது ராமபிரான் புகழ்பாடும் இடத்திற்கு சென்றாலும் சரி, ராமபிரான் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, இன்றைக்கு சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் வருவதனாலே இன்று உங்களுக்கு ராமர் வழிபாடு நன்மையை வழங்கும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். சந்திரபலம் 7 இருப்பதனாலே எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும், நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பயணங்களும் பலன் தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6 சந்திரன் இருப்பதனாலே கொஞ்சம் பகை உணர்ச்சி உள்ளவர்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தில் அவ்வளவு அக்கறை காட்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். எதையும் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலாம். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. சரி, இங்கு இல்லாமல் வேறு இடத்துக்கு மாறலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது இருப்பதனாலே அலைச்சல் இருக்கும். ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காது. தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம். எப்பொழுதுமே உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். அதை நேர்மறை சிந்தனையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்கால தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுக்கு ராமபிரான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் நன்மையை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழ்கின்ற நாள். எதை எந்த நேரம் செய்ய நீங்கள் திட்டமிட்டாலும் அதை செய்ய இயலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். லக்னத்திலேயே, அதாவது உங்கள் ராசியிலேயே சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு தொல்லை, கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று வரலாம். என்ன இருந்தாலும் உடனடியாக அச்சுறுத்தும் நோய்க்கு மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலை இல்லை. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்த்தாலே கோடி நன்மை அல்லவா? எனவே எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்விலே புகழ் கூடும். கல்யாண கனவுகள் நனவாகும். கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ளாமலேயே நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலைபேசி வாயிலாக அதிகாலையில் வரும் தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கும். இன்று பிள்ளைகளின் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.